விராட் கோலியின் அதிரடி ஆட்டத்தால் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. அதிரடியாக விளையாண்ட விராட் கோலி 49 ரனுக்கு அவுட் ஆயிட்டாரு. லக்னோவை 146 ரனுக்கே சுருட்டிய ஆர்சிபி. சரி, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டாங்க ஆர்சிபி. சின்னசாமி ஸ்டேடியத்தில் இப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க லக்னோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 146 ரனுக்கு அவுட் ஆயிட்டாங்க. அதிகபட்சமாக மிட்டில் மார்ஸ் 40 ரன்னும், முகில் சௌத்ரி 39 ரன்னும், ஆயுஷ் பந்தோனி 38 ரன்னும் மட்டும் தான் அடித்தாங்க. மற்றபடி மற்ற வீரர்கள் யாருமே சரியாக விளையாடலை. ஏங்க இந்த ரன்னு எப்படிங்க 200 ரன் அடித்தாவே சும்மா பேய் அடி நாய் அடி அடிக்கிறாங்க. இந்த ரன்னு 146 ரன்னுனா ஒரு ரன்னா அப்படிங்கிற மாதிரி தான் விளையாண்டுருந்தாங்க. முடிவில் லக்னோ 146 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதிகபட்சமாக ராசிக் சலாம் தார் 4 விக்கெட்டும், புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட்டும், குணரால் பாண்டியா 2 விக்கெட்டை எடுத்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் அதிரடியாக தொடங்கினாங்க ஆர்சிபி. என்னமா அடித்தார் விராட் கோலி, போட்டு சாத்துன்னு சாத்திட்டு பிளிப் சால்ட்டு இன்னைக்கு சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார் 7 ரன்னுக்கு. ஆனால் விராட் கோலின்னு அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தார். 49 ரன்னுக்கு அவரும் அவுட் ஆகிட்டார். அடுத்த வந்த ரஜித் பலிதார் 13 பால் 27, சித்தேஷ் சர்மா 9 பால் 23 அதிரடி அடித்து மேட்ச்சு பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. டீம் டேவிட் மட்டும் செதர் ரெப்பர்ட் போர்டு அதிரடியாக விளையாண்டு மேட்ச் முடிச்சு தந்துட்டார். 16 ஓவர்லேயும் மேட்ச் முடிஞ்சிடுச்சு. அதிகபட்சமாக பிரின்ஸ் யாதவ் 3 விக்கெட்டும், ஆவேஸ் கான் 2 விக்கெட் எடுத்தாங்க. இதன் மூலம் வெற்றி பெற்றது ஆர்சிபி.